ஹாய் ஹலோ. தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறதுனால. கடை முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி கையை கட்டிக்கிட்டே 10 பேர் நிற்கிறாங்க. எப்படா திறப்பாங்க கடை அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் எங்கே சாராயம் கிடைக்கும், எந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் யாராவது கூட்டமாக உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தால் கூட, பாஸ் சரக்கு எங்கேயா அடிக்கிறீங்களா, எங்கேயா கிடச்சிதா, அந்த மாதிரிலாம் பித்து பிடிச்சி போய் சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது, பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றிட்டு இருக்காங்க. இப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் ஒரு 10 பேர் திருந்துட்டுமே. தொழிலாளர்களே, டாஸ்மாக் தொழிலாளர்களே, ஊழியர்களே, நீங்கள் இன்னும் போராட்டம் பண்ணுங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு லாஸே ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் கடையடைப்பு போராட்டம் பண்ணுறதுனால 10 பேர் வந்து குடி விட்டுருவாங்க எப்படியும். அது வந்து நான் மக்களுக்கு நல்லது தான். ஓகேங்களா? அதுவும் இல்லாத நீங்கள் இப்படியே தொடர்ந்து போராட்டம் பண்ணீங்கன்னா, இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு புது ஆளை போட்டுருவாங்க. உங்களுக்கெல்லாம் அப்போ பயம் இருந்தது. ஆனால் இப்போ சுத்தமாக பயம் இல்லை. விஜய் அவர்கள் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி மோதி பார்க்குறீங்க. ஓகேங்களா? உங்களையெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு, அரசை மதிக்கலைன்னா, சொல்கிறத கேட்கலன்னா வேலையை விட்டு தூக்கிட்டு, எத்தனையோ இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தூக்கி கொடுத்தா தான் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க. அரசு சொல்கிறத கேட்பீங்க.